ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் டெக்ஸஸில் ஆஸ்டினில் நாங்கள் டிஸ்னி ஆன் த ஐஸ் அப்படின்னு ஒரு ஷோ போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ டிஸ்னி தீம் அப்படிங்கிறதுனால டிஸ்னி ட்ரெஸ்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டாச்சு. நான் மிக்கி மவுஸ், என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ், அப்புறம் என் பையன் டொனால்ட் டக், அப்புறம் என் ஹஸ்பண்ட் மிக்கி தீம்லேயே எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ இதுதான் இந்த அரேனா. இதில் பார்த்திங்கன்னா ஐஸ் இருக்கும் கீழே. அதில் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய அங்கே டிஸ்னி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ சும்மா கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் சீக்கிரமே போயிட்டோம். அதனால நாங்கள் வெளியில் சும்மா கொஞ்ச நேரம் நாங்கள் ஷாப்பிங்லாம் எதுவுமே வாங்கலை. ஏன்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். அதனால நான் பெருசாக வாங்கலை. பட் ஜஸ்ட்டு இவர் நல்லா அந்த பபுள்ஸ்லாம் கூவி கூவி விற்றுக்கிட்டு இருந்தாரா. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. அதை அவங்களுக்காக கொஞ்சம் காட்டலாமே அப்படின்னு இருக்கேன். அப்படியே ஒவ்வொரு கடையாக இங்கே சிக்ஃபிலேயில் எனக்கு பசிச்சுது. ஸோ அதனால் ஒரு ஸ்பைசி சிக்கன் சாண்ட்விச் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாப்கார்ன் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அந்த பக்கெட்டில் வாங்கினோங்க. $20 அங்கே பாப்கார்னு. அடேங்கப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது இந்த கோனா ஐஸ் அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. பஞ்சு மிட்டாய் அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் திருவிழா மாதிரியே இருந்ததுங்க உண்மையிலேயே. அப்புறம் இதுதான் இந்த அரேனா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் தலையில் இந்த மாதிரி அந்த கோனா ஐஸ் அப்படி விற்றுக்கிட்டு போனாங்க. கூவி கூவி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெயின்லலாம் விற்றுட்டு போவாங்களே அது மாதிரி. அது பார்க்கவே எனக்கு என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், அங்கங்கே இந்த பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன் அதெல்லாம் விற்றுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த ஒரு இது. இங்கே பாருங்கள் எப்படி செல் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி பாப்கார்ன் நம்ம கார்டு போட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். சீட்டில் இந்த மணிக்கே வாங்கிக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அந்த பக்கெட்டில் வாங்கினதுனால என்னவோ தெரில $20 அநியாயமாக இருந்தது எனக்கு. பட் இருந்தாலும் பசங்க கேட்குறாங்களே அப்படின்ட்டு வாங்கினது. வேறு என்ன பண்ணுறது? ஸ்நாக்ஸ் எல்லாம் அலௌடா இல்லையான்னு தெரியல, அதனால் எடுத்துகிட்டு போகல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தம்பி ஒரு பையன் இந்த மாதிரி அந்த ஃப்ளை இதை ரெண்டுத்தையும் பறக்க விட்டுட்டு கேட்ச் பிடிச்சி ஸ்கேட் பண்ணி கேட்ச் பிடிச்சிட்டு இருந்தான். அது பெரிய இது மாதிரி எனக்கு ஆக்சுவலாக பெரிய விஷயங்க. நான்லாம் சும்மாவே சாதாரணமாகவே நடக்கும்போது விழுவேன். இவங்க பேலன்ஸ் பண்ணி பண்ணணுமே அப்படின்ட்டு. பட் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நான் பயந்தபடியே பார்த்திங்கன்னா அவன் பொத்துன்னு அப்படி விழுந்துருவான். அது வேணும்னே விழுந்தாடா இல்லைனா பிளான் பண்ணதா இல்லை அது ஆக்சிடெண்ட்டான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு ரொம்ப பதறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ ஹோப்ஃபுல்லி அவன் கொஞ்சம் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஹீரோ மிக்கி என்ட்ரு ஆகிற இடம். இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மிக்கி மவுஸ்க்கு எப்போதுமே மவுஸ் குறையவே குறையாது. எத்தனை வயசானாலும் நம்மளுக்கு எத்தனை வயசானாலும் நம்ம மிக்கியை பார்த்து வளர்ந்ததுனாலையோ என்னவோ மிக்கி மவுஸை பார்த்தாலே பயங்கர ஒரு ஹாப்பி ஆகிடும். நான்லாம் டிடி சேனலில், தூர்தர்ஷனில், அதுக்கப்புறம் அந்த டிடி ஸ்போர்ட்ஸில் அதெல்லாம் மிக்கி கார்ட்டூன்லாம் போடுவாங்கள்ல மெட்ரோவில், அதெல்லாம் பார்த்து தாங்க நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருப்பேன். இப்போ அதை நேரில் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்ப்போமான்னு ஏக்கமாக இருந்த சின்ன வயசுலேருந்து இப்போ இதை நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இந்த ஸ்கேட்டிங் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்டார்டிங் இது மட்டும். ஏன்னா அத்தனை பேரும் ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி மேலேருந்து பறந்து சில பேர் அந்த மாதிரி பண்ணாங்க. நான் உங்களுக்கு வால்யூம் காட்டுறேன் பாருங்கள். Oh my god.
Oh my god. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அலாதீன்ங்க. அலாதீன் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இவ்வளோ ஜீனி, மை காட், இது வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க. அதாவது அத்தனை ஜீனியும் வந்து மேஜிக் மாதிரி அந்த அலாதீன் மூவியில் வந்து எப்படி வந்து அத்தனை ஜீனி வந்து அவன் கண்ணுக்கு தெரிவானோ அந்த கான்செப்டில் இது ஒரு இது பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே க்யூட்டாக செம்ம பர்ஃபெக்டாக கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே எங்களுக்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த சென்டரில் ஒரு ஜீனி ஒன்று, அந்த சென்டரில் ஒருத்தர் ஒரு ஜெனி வேஷம் போட்டு ஆடினார். அவர் சூப்பராக ஆடினாருங்க, சான்ஸே இல்லை. அந்த ஸ்கேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங்கில் நம்மளுக்கெலாம் பேலன்ஸே இருக்காது. நான் நினச்சிக்கிட்டேன் இவங்க எப்படி தான் இவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ணி அதுவும் பர்ஃபெக்டாக சிங்க் பண்ணி பண்ணுறாங்களோ, அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒருத்தர் நான் நினச்சிக்கிட்டேன் முதல்ல ஒருத்தர் விழுந்ததுக்கே நமக்கு மனசே தாங்கலையே அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருக்கேன், ஏன்னா இது ரொம்ப பெருசாக போயிட்டே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரின்சஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்னோ ஒயிட், சிண்ட்ரெல்லா, அந்த மாதிரி பிரின்சஸ்லாம் வந்து ஐ திங்க் இது சிண்ட்ரெல்லான்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் வந்து ஷூ இது பண்ணுறதுக்காக வருவாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சூப்பராக இருந்ததுங்க. இந்த கேரக்டர் பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. பட் ஆனால் இது வந்து ஐ திங்க் ஒரு சைனீஸ் ஜாப்பனீஸ் வெர்ஷன் ஆஃப் டிஸ்னி நினைக்கிறேன். ஒரு போட்டுக்கிட்டு அந்த நிஞ்சா மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. வேறு லெவலாக இருந்தது. இதுதான் ஆக்சுவலாக பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மூவி வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த டிஸ்னியில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து நிறைய லேட்டஸ்ட் மூவிஸ்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. அவங்க என்னெல்லாமோ பண்ணுறாங்க, அந்த பேலன்ஸ் அது தலைகீழ தொங்கினாலும் அது முடிச்சுட்டு அவங்க லேண்ட் பண்ணுறது சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலாக இருந்தது. நான் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன், ஐயோ இவங்க கீழே விழாமல் இருக்கணுமே அப்படின்னு நம்மளுக்கு பயம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்கேட்டிங். இந்த மூவி என்ன பேருன்னு தெரில. ஸோ நீங்கள் தெரிஞ்சதுன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. அதுக்கப்புறம் இப்போது ஐ திங்க் ஒரு பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பிரேக் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பித்தாங்க. பாருங்கள், அவங்க சுற்றி விழுவாங்க, சுற்றி கரெக்டாக அந்த இதில் லேண்ட் பண்ணுவாங்க. அது எப்படி தான் அவங்க பண்ணுறாங்களோ எனக்கு தெரியாது. நம்ம 10 வாட்டி சுற்றினாலே நம்மளுக்கு தலை சுற்றுது, இவங்க இப்படி சுற்றுறாங்களே அப்படின்னு அதை பார்த்த உடனே எனக்கு எப்படா இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. எவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த நிழல் பாருங்கள், அந்த நிழலில் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் நான் அதையும் கவர் பண்ணியிருப்பேன். அந்த மூமெண்ட் வந்து ஐ திங்க் வேறு யாரோ ஸ்விங் மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், மேலேருந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரியல. பட் கரெக்டாக அந்த இது வந்து அழகாக லேண்ட் பண்ணிவிட்டு முடிச்சுருவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஒரு ப்ரோக்ராம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கூஃபி, அப்புறம் டொனால்ட் டக், அப்புறம் டெய்ஸி எல்லாம் வந்து ஒரு கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பாருங்கங்க, டாய் ஸ்டோரி. இந்த டாய் ஸ்டோரி சூப்பராக இருந்ததுங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேரக்டராக அப்படியே வந்தது, அப்படியே ஒரு பஸ்ஸு. நான் இந்த மூவி பார்த்ததில்லை, அதனால எனக்கு அவ்வளோவா தெரியாது. எனக்கு பஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் வந்து அந்த புல்லட் அடிப்பாங்க போல் அந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன். இது வந்து ஏதோ டைனோ அண்ட் பிக் ஒன்று வந்துச்சு. அந்த மூவியில் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு கெட்டவன் வந்து சுடுவான். சுடும்போது பார்த்திங்கன்னா இவருங்க திடீர்னு ஏதோ எல்லோ கலரில் பால்ஸ் வந்துச்சு. அவ்வளோ பெரிய பாலை வந்து தூக்கி அடித்தாங்க எங்கள் ஆடியன்ஸ் கிட்டக்க. ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க இது. ஆக்சுவலாக நாங்கள் பிடிக்கலான்னு நினச்சோம், அப்புறம் அது அந்த படியில் போயிடுச்சு. அவங்க அழகாக அந்த புல்லட் வந்து எங்கள் மேலே, புல்லட் இல்லை, அந்த பால்ஸ் இருக்கும்ல, அந்த ஷூட் பண்ணுற பால்ஸ், அது வந்து அது மாதிரி இது ஒரு ஷோ ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது இது வந்து எங்ககிட்ட பால் தூக்கி போடுங்க நாங்கள் கத்திக்கிட்டு இருந்தோம். பார்த்தா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க பாருங்கள் ஸ்கேட் பண்ணிட்டு அந்த பாலெல்லாம் பிடிச்சி தூக்கி போடுறாங்க.
அதுக்கப்புறம் பிரேக் போயிடுச்சு. இந்த இது நல்லா இருந்தது. அப்புறம் இது பிரேக்கில் பார்த்திங்கனாக்கா நான் எங்கேயும் போகல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் சீர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வண்டி வந்து இப்படி அழகாக அது சமப்படுத்துது. அண்ட் அங்கங்கே பூசுகிறாங்க பாருங்கள். அங்கங்கே வந்து அந்த இதை வந்து அந்த ஸ்கேட் பண்ணி ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஸ்கிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஈக்குவலாக அதை வந்து எப்படி சொல்லுவாங்க, அது சமநிலைக்கு பண்ணி அதை வந்து ஃப்ளாட் பண்ணுறாங்க. ஸோ தட் அது வந்து நெக்ஸ்ட்டு பர்சன் வரும்போது விழாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து இந்த பபுள்ஸ்லாம் விட்டுட்டு இருந்தாங்களா, நான் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். அந்த பபுள்ஸ்லாம் அடிச்சிட்டு இருந்தோம் நானும் என் பையனும். என் பையனுக்கு ஆக்சுவலாக குளிர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அவன் வந்து டிஷர்ட் இது பண்ணான். அப்புறம் இது வந்து ஒரு மார்க்ரெட்டாங்க. நான் வந்து மார்க்ரெட்டா வாங்கினேன் அங்கே, சரி சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தாக்கா இந்த பிக்சர் காரு, இந்த காரும் அந்த ட்ரக்கும் வந்து ஏதோ போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி இந்த கூஃபி மிக்கி அவங்கெல்லாம் வந்தாங்க தாங்க நம்மளுக்கு களை கட்டுது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு யார் வருவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். நாங்கள் 2 குட்டி பசங்களை கூப்பிட்டு அவங்க வந்து ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் வாங்கியிருப்பாங்க இதுக்குன்ட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்கான்டோ அப்படிங்கிற ஒரு டிஸ்னி மூவிலேருந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இதுவும். அந்த மெக்சிகன் ஸ்டைலில் அந்த மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்களேன். அப்புறம் இதுக்கு தாங்க என் பொண்ணு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. இதுதான் அந்த ஃப்ரோசன் தீம் வச்சுருந்தாங்க. அந்த ஓலாஃப், அதுக்கப்புறம் அந்த ரெயின்டியர்லாம் வந்துச்சு, அந்த ஆனா எல்சாலாம் வந்தாங்க. அப்பாடா, இப்போ தான் என் பொண்ணுக்கு அப்படியே உயிரே வந்தது. அது கூட பார்த்திங்கன்னா அவள் என்ன நினச்சானா, எல்சானா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அவளுக்கே ஒரு ஏமாற்றம் தான். பிங்க் கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு எல்சா வந்தோடனே அவளுக்கு வந்து ஒன்றும் புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சுது, வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா எல்சா வந்து வேறு ஒரு ஃப்ரோசன் 2ஓ 3ஓ அந்த மூவியில் வந்து அவள் பர்பிளோ பிங்கோ ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது வந்துட்டாங்க பாருங்கள் மேலே அந்த மாடிப்படியில் நிற்கிறாங்க பாருங்கள், அதுதான் எல்சா. ஒரு பிங்கோ பர்பிளோ ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவளுக்கு வந்து ஒரே அப்செட் ஆகிடுச்சு, என்னடா இது வேறு யாரோ வந்து வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இல்லைங்க. நான் வந்து போன வாட்டி வந்து சாக்ரமெண்டோவில் போயிருந்த போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாருங்கள் பிங்க் அண்ட் பர்பிள் போட்டு எல்சாவும் ஆனாவும் ஆடுறாங்க. போன வாட்டி அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸாக்ட்லி அந்த ஃப்ரோசன் மூவியில் என்ன பேஸ் பண்ணியும் இது ஏதோ சும்மா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக ஆடுற மாதிரியே காமிச்சிருந்தாங்களா. அவ்வளோ ஒன்றும் என் பொண்ணுக்கு வந்து பெரிய இம்ப்ரெசிவாலாம் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு சுற்றி ஆடிச்சுங்க. ஐயோ, எப்படி தான் இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்க. இந்த மாதிரிலாம் பேலன்ஸ் பண்ணி அவங்க கோஆர்டினேட் பண்ணி ஆடுறதுங்கிறது, அதுவும் ஐஸ் ஸ்கேட்டிங்கில் ஆடுறதுங்கிறது பெரிய விஷயம். அதுலேயும் காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு ஆடுறது இன்னும் கஷ்டமான விஷயந்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டினியூஸாக எங்கேஜாக வச்சுருந்தாங்கங்க ஆடியன்ஸை. அது ஒன்று தான். அதாவது ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு ஒரு லேகோ ஒரு டைம் வேஸ்ட்டோ அப்படிலாம் இல்லை. கண்டினியூஸாக எங்கேஜாக இருந்தது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து 1.5 மணி நேரம் போச்சு. 1.5 மணி நேரமும் கரெக்டாக இருந்தது. இது வந்து மோனா, அந்த மோனா தீமும் பார்த்திங்கன்னா அந்த போட் எடுத்துகிட்டு வந்து அழகாக அந்த போட்டு வந்து அவளே ஆப்ரேட் பண்ணுறா. அதை காலால் அமுக்கி ஆப்ரேட் பண்ணுறா அந்த பொண்ணு. அப்புறம் வந்து இது வந்து கடல் மாதிரியும் இந்த ப்ளூ கலர் வந்து போடுறது வந்து அந்த ஸ்க்ரீன் வச்சு பண்ணுறாங்களா, அது வந்து கடல் மாதிரியும். அதுக்கப்புறம் இது வந்து மாவி, அந்த மாவி பார்த்திங்கன்னா பயங்கர ஹியூஜாக இருக்காருங்க. அதை வச்சுக்கிட்டு ஸ்கேட் அது கண்டிப்பாக ஒரு ஆள் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த வேஷமும் போட்டுட்டு ஐஸ் ஸ்கேட்டிங்கும் பண்ணுற மாதிரின்ட்டு. ஆனால் நல்ல வேலை அதை போட்டுட்டு ரொம்ப நேரம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவர் போய் போட்டில் உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இதுவும் வந்து சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடலாம் இல்லை. ஆனால் அந்த காஸ்டியூம் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய விஷயங்க நிஜமாலே. பாருங்கள், அந்த பொண்ணு காலால் அதை பெடல் பண்ணிவிட்டு அமுத்திட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து எல்லாருமே வந்து திருப்பி வந்தாங்க லாஸ்ட்டில்.
இதுவும் சூப்பராக இருந்ததுங்க. இந்த எண்டிங் தாங்க சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஒவ்வொருத்தராக நாங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் உட்காந்த இடம் சூப்பர் இடங்க. எங்கள் கார்னர் கிட்டக்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ கேமராவில் தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுது, பட் நாங்கள் உட்காரும்போது ரொம்ப கிட்டக்கவே அந்த கேரக்டர்ஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. என் பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த கூஃபி தான் பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லா கேரக்டர்ஸும் வருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலாதீன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாய் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஃப்ரோசனில் இருக்கிற இந்த ஆனா, எல்சா, அதுக்கப்புறம் டாய் ஸ்டோரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு அந்த என்கேண்டோ படத்துலேருந்து, அப்புறம் வந்து அப்படியே எல்லா கேரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக. அப்புறம் அந்த குட்டியாக அந்த கேசல் தள்ளிட்டு வராங்க பாருங்கள், அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த டிஸ்னி கேசல் மாதிரியே அழகாக அதை கொண்டு வந்து, ஸோ இந்த பேர்லாம் இருக்காங்கல்ல, இந்த அலாதீன், இந்த பேராக இருக்கிறவங்கலாம் கீழேயும், அதுக்கப்புறம் சிங்கிளாக இருக்கிறவங்களாம் வந்து அந்த படிக்கிட்டக்க சுற்றி போய் ஆடுவாங்க. இது சூப்பராக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. இதுக்கு நான் ஏன் வாய்ஸ் ஓவர் வைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஏன்னா அப்புறம் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால தான் இதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் வைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு இது வந்து கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸ்னோ ஒயிட் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த சிண்ட்ரெல்லா இருப்பாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ சிங்கிளாக இருக்கிற அந்த டாங்கி, அந்த ப்ளூட்டோ, அதெல்லாம் அவங்களாம் அந்த டெய்ஸி இல்லை, இந்த ஸ்னோ ஒயிட், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேசல் சுற்றி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஜோடியாக இருக்கிறவங்களாம் வந்து பேராக இருக்கிறவங்க தனியாக எட்ஜில் ஆடுவாங்க. இப்போ பாருங்களேன், பிரிஞ்சு போகிறாங்கல்ல, இதில் வந்து பாருங்கள் ஜோடி ஆகிட்டாங்கல்ல, எல்லாருமே வந்து ஜோடியாக ஆடுவாங்க. சிங்கிளாக இருக்கிறவங்க மட்டும் அந்த இதில் போவாங்க, அந்த இதில். அப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்டக்க, ஐ திங்க் இதெல்லாம் வந்து 2K கிட்ஸு, சிங்கிளாக இருக்கிறவங்களாம் வந்து தனியாக ஆடுறாங்க, அவங்களாம் வந்து 90s கிட்ஸு, பாரு இப்போவும் சிங்கிளாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் வந்து ஆமாம்மா கரெக்டு அப்படின்னு, கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவ்வளோதாங்க. அப்புறம் எல்லாம் அப்படியே பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த ஷோ வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா இடத்துலையும் யூஎஸில் ஐ திங்க் வருஷத்தில் 2 டைம் பண்ணுவாங்க. ஒன்று சம்மரில் பண்ணுவாங்க, அப்புறம் இன்னொன்று வந்து வின்டரில் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து சாக்ரமெண்டோவில் இருக்கும்போது வின்டரில் போயிருக்கோம். அது வந்து ஜானில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ஜான்லேயோ ஃபெப்லியோ எப்பயோ பண்ணாங்க. அப்புறம் இங்கே வந்து இது வந்து என்ன சம்மர், இப்போ மே இல்லையா, ஸோ மே இந்த லீவில் பண்ணாங்க. அவ்வளோதான். என் பசங்களுக்குலாம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. நாங்கள் டின்னர்ஸ் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. சும்மா லைட்டாக ஸ்நாக்ஸ் மட்டும் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் பாலை கொடுத்துட்டு படுக்க வச்சிட்டோம். பட்டு இந்த இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா, இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே தாங்க இருந்தது, அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே தான் இருந்தது. எல்லாத்தையும் தொங்க விட்டுருந்தாங்க, நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. என் பொண்ணு வந்து அங்கே ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதை காமிச்சிட்டு இருந்தா, அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், ஒரு வழியாக இது முடிஞ்சுது. இது வந்து கரெக்டாக வந்து 7:30க்கு ஆரம்பிச்சுதுங்க, 9 o'clock முடிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஷோ இது. அதில் இடையில ஒரு 15 minutes பிரேக் இருந்தது, அவ்வளோதான். ஸோ இது வந்து நாங்கள் நைட்டு ஒரு 9 மணிக்கு லைட்டாக தூரல் போட்டுருந்துச்சு, அப்படியே வந்துட்டோம் வெளியில். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிதா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.